திரைப்படத்துறை வரலாற்றில் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களை, பல அறிவியல் முன்னேற்றங்களை நாம கண்டிருக்கோம். அதாவது பேசாத படம் தொடங்கி பேசிய காலங்கள் அடுத்து கருப்பு வெள்ளை படங்கள், அடுத்து வண்ணப்படங்கள், அதையெல்லாம் தாண்டி பல நுணுக்கமான அறிவியல் முயற்சிகளை எல்லாம் நாம திரைப்படத்துறையில பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா அது 100 ஆண்டுகளை கடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துறை அப்படிங்கிறது மட்டுமல்ல, அது பல கலைஞர்களுக்கு வாழ்வியல் துறையாகவும் அது இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. சரி, அந்த வகையில திரைப்படத்துறையை பொறுத்தவரையில கருப்பு வெள்ளை திரைப்படத்தை தாண்டி கலர் படங்கள், அதாவது வண்ணப்படங்கள் வந்தபொழுது எந்தெந்த நிறுவனங்களுடைய முதல் படம் வண்ணப்படங்கள், அதை பத்தி தெரிஞ்சுக்குமா? அதுல ஒரு முக்கியமான சுவாரஸ்யம் இருக்கு. அதனால நிகழ்ச்சியை முழுமையா கேளுங்க, நிறைவாக அது என்ன அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது உங்கள் முத்தமிழ் பார்வை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பொதுவாக சென்னை நகரத்தையே சுற்றி வந்த திரைப்பட உலகம் சேலம் நகருக்கு அழைத்து சென்றவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்கள் அத்தனையும் அந்த காலத்துல மிக பிரம்மாண்டமான படங்கள் அப்படின்னு சொல்லலாம். 115 படங்கள் எடுத்திருக்காங்க இந்த நிறுவனத்தின் வாயிலாக. அவர்கள் எடுத்த முதல் வண்ணப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். அதுதான் தொடக்க காலத்துல கேவா கலர் அப்படின்னு அந்த கலரை சொல்லுவாங்க. அதுதான் முதல் வண்ணப்படம் அந்த நிறுவனத்திற்கு. அதுக்கு அடுத்து தேவர் பிலிம்ஸ். இது நிறைய எம்ஜிஆர் படங்கள் எடுத்திருக்காங்க. அதுல அதிகமா பாத்தீங்கன்னா கருப்பு வெள்ளை படங்கள் தான் இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் தண்டாயுதபாணி பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்எம்ஏ சின்னப்பா தேவர்களுடைய நிறுவனம், அவர்களுடைய குடும்பத்தினரும் அதை தொடர்ந்து நடத்தினாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 68 படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த தண்டாயுதபாணி பிலிம்ஸ்ல அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, துணைவன் அப்படிங்கிற திரைப்படத்தை பாதி படம் கருப்பு வெள்ளையம், பாதி படம் கலர் படமா எடுத்தாங்க. ஆனால் தேவர் பிலிம்ஸ்ல முதல் வண்ணப்படம் அப்படின்னு சொன்னா அது நல்ல நேரம் அப்படிங்கிற படம். அடுத்து ஜெமினி, 2 ஊதுகுழல் வைத்திருக்க சிறுவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை நம்ம பார்த்திருப்போம். ஜெமினி எஸ்.எஸ். வாசன் அவர்களுடைய தயாரிப்பு அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பு திரைப்படத்துறையை பொறுத்த வரையில. அவர்கள் ஜெமினி நிறுவனத்தின் மூலமாக 24 படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அது சந்திரலேகா அவங்க எல்லாருக்குமே தெரியும், உலக பிரசித்தி பெற்ற படம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அவர்கள் எடுத்த முதல் வண்ணப்படம் ஒளி விளக்கு. அதே மாதிரி நாகிரெட்டி சாரங்கபாணி அப்படிங்கிற இரட்டை தயாரிப்பாளர்கள், விஜயா வாகினி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடியோ, அதன் மூலமா அவங்க எடுத்த படம் எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிறத அவங்க அந்த நிறுவனத்தினுடைய முதல் வண்ணப்படம். அதே மாதிரி ஏவிஎம் நிறுவனம். ஏவிஎம் நிறுவனம் 1935 தொடங்கப்பட்டது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மிக பிரம்மாண்டமான பட நிறுவனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மிக சிறப்பான படங்களை எல்லாம் அவங்க தந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதுல அவங்களுடைய முதல் படம் அல்லி அர்ஜுனா, அந்த திரைப்படத்துல ஆச்சரியப்படுவீங்க, 60 திரைப்பட பாடல்கள் இருந்துச்சு. அப்படி பிரம்மாண்டத்தை எல்லாம் கொண்டு வந்தவர்கள் ஏவிஎம் நிறுவனத்தார். அவர்கள் எடுத்த முதல் வண்ணப்படம் அன்பேவா. சரவணா பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம், ஜி.என். சாரங்கபாணி அப்படிங்கிறவர் அதனுடைய நிறுவனர். அவர் எடுத்த திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் அப்படின்னு எல்லாரையுமே வைத்து அவர் படம் எடுத்திருக்கிறார். அந்த நிறுவனத்தினுடைய முதல் வண்ணப்படம் படகோட்டி. இது எல்லாமே இந்த வண்ணப்படங்கள்ல நீங்க உங்க கண்முன் கொண்டு போனீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிறப்பான படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர்.எம். வீரப்பன் அவர்கள், சத்யா மூவிஸ். ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு வலதுகரமாகவே இருந்தார் அப்படிங்கிறது திரைப்படத்துறையில் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். சத்யா மூவிஸ் மூலமா அவர் நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காங்க. அவர்கள் எடுத்த முதல் வண்ணப்படம் ரிக்ஷாக்காரன். ஆக இந்த 7 திரைப்படங்களும் முதல் வண்ணப்படங்கள் அப்படிங்கிறத விட அது இயற்கையாக அமைந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, 7 வண்ணப்படங்கள்லையும் நடித்த நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். இது வேண்டும் என்று அவர்கள் எடுக்கவில்லை, இயற்கையாகவே அமைந்து விட்டது. அதை பார்க்கிற பொழுது அது உண்மையிலேயே நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆக வண்ணப்படங்கள் இந்த நிறுவனங்கள் எடுத்த முதல் படமாக இருந்தாலும் அத்தனை திரைப்படங்களிலும் முதல் வண்ணப்படத்தில் நடித்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செய்தியாக இருக்கிறது. என்ன நண்பர்களே, நம்ம நிகழ்ச்சியை பற்றியான உங்கள் கருத்தை சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.